நம்ம டைம் பிரகாரம் பார்க்கும்போது நம்ம டைம் வேறு, யூதர்கள் டைம் வேறு. 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் வரை அப்படின்னு சொல்லும்போது 12 மணிலிருந்து 3 மணி வரை. அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 12 மணிலிருந்து 3 மணி வரை யூதர்கள் டைம். ஆனா அந்த 12 மணிலிருந்து 3 மணி வரை எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்குமா, மொப்பா இருக்குமா? யாராவது சொல்வீங்களா? வெளிச்சமா இருக்கும். ஆனாலும் அந்த வெளிச்சமா இருக்கிற அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில போடும்போது எல்லாம் இருட்டாயிடுச்சு, எல்லாம் இருள். 9 மணி நேரத்துல எப்படி இருக்குமோ ராத்திரில, 9 மணி ராத்திரில அப்படி என்னாச்சு, அந்த 12 மணிக்கு இருளாயிடுச்சு. புரிஞ்சுக்கோங்க, நல்லா இருளாயிடுச்சு. அந்த இருளை எப்படியாவது நம்ம போக முடியுமா? யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த காலம் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1வது அதிசயம். 2வது நீங்க பாருங்க. 2வது அதிசயம் என்ன செய்திருக்கிறாருன்னா, மத்தேயு 27:51 நீங்க பாருங்க. மத்தேயு 27:51, மார்க் 15:38, லூக்கா 24:45. இந்த வசனங்களெல்லாம் நீங்க பார்க்கும்போது தேவாலயத்தின் சிறுசிலே மேலிருந்து தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிழித்து போட்டது. சொல்லுங்க. தேவாலயத்தின் சிரசில மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆக கிழிக்கப்பட்டது. ஏன் கிழிக்கப்பட்டது? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, தேவனுக்கும் நமக்கும் ஒரு இது இருக்கும், செவுரு மாதிரி, செவுருன்றாங்க. ஆனா ஒரு திரை இருக்கும். அந்த பழைய ஏற்பாடு காலத்தை நீங்க பார்க்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு முன்னாடி நான் சொல்லி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பலிபீடம், கோட்டையாடு, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு திரை போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா அங்கே பலி செலுத்துவாங்க, ஆடோ மாடோ பலி செலுத்துவாங்க. அது ஆசாரியன் எடுத்துட்டு அந்த கொம்புல என்ன பண்ணா, அந்த ரத்தத்தை எடுத்து இங்க பரிசுத்த இடத்துல 4 பக்கம் 4 கொம்பு இருக்குமா, அந்த கொம்புக்கு எல்லாம் பூசுவாங்களாம். அப்போ ஆசாரியன் வருஷத்துல ஒரு வாட்டி தான் பிரதான ஆசாரியர் வருஷத்துல ஒரு வாட்டி பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு சுத்தம் பண்ணுவாங்களா. ஹல்லேலூயா. அப்படி நடந்து கொண்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பலியானதுக்கு அப்புறம் மேலிருந்து அந்த திரைசீலை கிழிக்கப்பட்டது. ஏன்னா இனிமேல் பலி செலுத்தாது, உனக்காக நான் என்ன பண்ணேன், பலி ஆடையாக உனக்காக நான் ரத்தம் சிந்துறேன். இனிமேல் என்ன பண்ணாது, பலி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி மேலிருந்து கீழ் வரைக்கும் அந்த ஸ்டெரஸ் கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. 3வது நாம் பார்க்கிறோம். அதே மத்தேயு 27:51 நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 27:51 பூமியும் அதிர்ந்தது, கண்மலையும் பிளந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில போடும்போது என்ன ஆகுது, பூமி எல்லாம் அதிர்ந்தது, கண்மலை எல்லாம் என்ன பண்ணுது, பிளந்தது. அல்லேலூயா. எப்பன்னா 12 மணில இந்த 3 மணி வரை இதெல்லாம் அந்த காலம் சூழ்ந்தப்பட்டது. இது காரியங்கள் எல்லாம் தேவனாக நடத்தினார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணது, பூகம்பம் வந்தது, இது மலைகள் எல்லாம் பிளந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 4வதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. 4வதாக அதே மத்தேயு 27:52 பாருங்க. 4வது அதே 52 கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. என்ன பண்ணது, பரிசுத்தவான்கள் கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எப்போ, அது 12 மணில இருந்து 3 மணி வரை அந்த காலத்துலவே கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் எல்லாம் எழும்பினார்கள். அதே மத்தேயு 27:52 பாத்தீங்கன்னா, நீங்க நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் அவர் என்ன பண்ணாரு, சரீரங்கள் எல்லாம் என்னாச்சு, எழும்பினது. அல்லேலூயா. கல்லறை திறக்கப்பட்டது, பரிசுத்தவான்களோட சரீரங்கள் எல்லாம் எழும்பினது. எளிமையாகி போச்சு, பரதேசி என்ற ஒரு இடத்துக்கு போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தேவனை பாருங்க, எப்படிப்பட்ட அதிசயமான தேவன், அற்புதம் செய்கிற தேவன், எவ்வளவு அவரு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. அல்லேலூயா. யாருக்காக இதெல்லாம்னா, எனக்காக, உங்களுக்காக தான். அல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, 6வது நீங்க பாருங்க, 6:5 6வது பாருங்க, 6:5 சொல்லுது, 6 அது சொல்லு தெரியல.
லூக்கா 23:42-43. லூக்கா 23:42-43 பார்க்கும்போது சிலுவையை கல்லறை சிலுவையில தொங்குற அந்த கல்லறை என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, இன்னைக்கு உங்க ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, என்ன சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த பாருங்க, அது எல்லாம் என்னன்னது, அந்த காலத்துல எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலம் சொல்லுது, அந்த காலத்துல அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது கல்லறை கேட்கிறான், ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரை ஒரு ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்தை சேர்த்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 7வதாக நாம் பார்க்கிறோம், 100க்கு அதிபதி சம்பவித்ததெல்லாம் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, 100க்கு அதிபதி அப்படின்னா தேவன் பக்தி உள்ள ஒரு மனுஷன். அவர் ஒரு பணக்காரன். 100க்கு அதிபதி ஒரு பணக்காரன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் மேல விசுவாசம் இருக்கிற மனுஷன். இதெல்லாம் நடந்ததை பார்த்தாரு. சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அந்த காலம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது அவர் நினைச்சாரு, இவரு யாரு? தேவனோட நீதிபரர். ஏன்னா நார்மல் மனுஷனை எடுத்து போய் சிலுவையில் போட்ட மாதிரி நடக்குமா? நார்மல் மனுஷன் எடுத்து போய் சிலுவையில் போடும் போதோ அடிக்கும் போதோ இது மாதிரி அந்த காலம் சூடுமா? கண்மலை 2 படிக்குமா? தெரசாலை கிழிக்கப்படுமா? கல்லறைகள் எழும்புமா? இல்லையே. ஆனா இவர் யாரு? நீதிபரர். இவர் யாரு? நீதிபரர். இவர் கிறிஸ்து நீதிபரர். இவங்களுக்கு தெரியாம இவங்களை என்ன பண்ற, கல்லறை சிலுவையில கொண்டு போய் இவருக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா பீலாத்துக்கிட்டே போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, சரீரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தை நீங்க பார்க்கும்போது கல்லறை உயிரோட இருக்கும் போதே கல்லறை செஞ்சு வச்சிருப்பாங்க. எதுலன்னா மண்ல கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டடம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கல்ல சிக்கி வச்சிருப்பாங்க, செதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிக்கோதேயும் என்ன பண்ணிருக்காரு, அவருக்காக அவர் மரித்த அந்த கல்லறையில வைக்கிறதுக்காக ஒரு கல்லறை அவர் செய்து வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவே பீலாத்து கிட்டே போய் பர்மிஷன் வாங்கி அவர் சிலுவையில் இருந்து இறக்கி கொண்டு போய் என்ன பண்றாரு, நிக்கோதேயும் கல்லறையிலே வைத்தார், புது கல்லறையிலே வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன பார்த்தோம்? அந்த காரமும் சூழ்ந்து கொண்டது, அந்த காரமும் இருளும் சூழ்ந்து கொண்டது இயேசு சிலுவை போடும்போது. இரண்டாவதாக தேவனை சீலை கிழிக்கப்பட்டது. மூன்றாவதாக பூமி எதிர்த்தது, கண்மலைகள் எல்லாம் பிறந்தது. நான்காவதாக கல்லறைகள் எல்லாம் தெரிக்கப்பட்டது. அஞ்சாவதாக தெரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுப்பினார்கள். ஆறாவதாக கல்லறை தொங்கிக் கொண்டிருக்கிற கள்ளன் என்ன பண்றாரு, ஆண்டவர் கேட்கும் போது அவர் பரதேசிக்கு போனார். ஏழாவதாக 100க்கு அதிபதி அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை பார்த்து பீலாத்து கிட்டே போய் அவர் என்ன பண்றாருன்னா கேட்டு அந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் அவர் கல்லறையில வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது தேவனை நல்லா நடத்தி கொடுத்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இப்பொழுது நாம் என்ன பண்ணலாம்னா காலு கழி